வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். சப்பாத்தியை கோதுமை மாவு, மைதா மாவு இதில் செஞ்சு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அரிசி மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம், இஞ்சி நான் சொன்ன அளவில் எடுத்து அது மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிறத அதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து 1.5 கப்பு தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். ஏன்னா 1 கப் மாவு எடுக்க போகிறோம். அந்த 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அரிசி மாவை இந்த 1.5 கப் தண்ணியில் போட்டு நல்லா சூடாக இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் இதுவாக சேர்ந்து கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருந்தாக்கா அது ஈவனாக வந்துடும். இந்த மாதிரி வந்த பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி அந்த மாவை ஆற வைக்கணும். மாவை ஆறுனதுக்கப்புறம் கையில் எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை வந்து சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி மாவு தட்டுறோமோ அது மாதிரி நல்லா பசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவோமோ அந்த சப்பாத்தி கல் திரட்டுறதில் மாவு போட்டுட்டு நல்லா திக்காகவே கொஞ்சம் உருட்டிக்கலாம். ஈவன் ஷேப்பாக வரதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு அச்சு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். இது மாதிரி எல்லா மாவையும் போட்டு திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி அச்சு வச்சு ரவுண்டாக உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தவா சூடு பண்ணி இந்த சப்பாத்திலாம் போட்டு எப்படி சப்பாத்தி சுடுவோமோ அதே மாதிரியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மெதுவாக போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சப்பாத்தியில் புஃப்னு வரும்ல அது மாதிரியே வரும். பார்த்தீங்களா நல்லா புஃப்னு வருது. இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியும் செஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து கார தக்காளி சட்னி இல்லைனாக்கா ஏதாச்சும் நம்ம சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி என்ன சைட் டிஷ் வேணால் போட்டு சாப்பிடுங்க. செமையாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்பாத்தி, அரிசி மாவில் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.